அட அட என்ன எங்க தலை இந்த அளவுக்கு போஸ்ட் கொடுத்துருக்குறாரு! என்ன ஒரு அழகான போஸ்ட்டு. எங்க சுவாமியை மிஞ்ச முடியாது. சீரியலோட தலையே எங்க சுவாமி தாங்க. உண்மையிலேயே வந்து இந்த அப்டேட்டுங்களும் சரி, இவரோட ஆக்டிவும் சரி நாங்கள் வரவேற்கிறோம். எங்கள் மகாநதியோட வீக்கானா வீக்காக தான் அழகாக காமிச்சிட்டாருங்க. இந்த சீரியல் முடிஞ்சாலும் என் சுவாமி நிறைய அப்டேட்டுங்க. ட்ராவல் பண்ணும்போது ஒரு அப்டேட்டு கொடுத்துருக்காரு பாருங்க. அந்த முடி காற்றுல பறக்கிறதும் செம்ம அப்டேட்டு கொடுத்துட்டாங்க. சீரியலில் எபிசோடை கொண்டுக்குன்னு வரும்போது கூட இந்த ஆக்டிவ் இந்த அப்டேட்லாம் வந்தது கிடையாது. ஆனால் இப்போ கொடுக்குறாங்க பாருங்கள். எங்கள் வீக்கா மாறி மாறி எங்கள் லக்ஷ்மி பிரியாவும் நிறைய இடங்கள்ல அழகான அப்டேட்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சேரீலையும் அந்த அவார்டு வாங்க போகும்போதும் மதுரைக்கு போகும்போதும் உண்மையிலேயே இதை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இது மட்டும் இல்லை, வீக்காவுக்கு வந்து மறுபடியும் மகாநதி சீரியலுக்காக ஒரு அவார்டு காத்துக்கின்னு இருக்குது. திரும்ப திரும்ப முடிஞ்சும் இவங்க பல அவார்டுகளை வாங்குறது எங்களுக்கு சொல்ல முடியாத பெருமை. எங்களுக்கு மட்டுமா, பிரவீன் சாரும் இதை பார்த்து பெருமை அடையணும். ஏன்னா அவரு கொண்டுன்னு வந்த இந்த ஆக்டருங்க இந்த அளவுக்கு புகழ்பெற்று இருக்காங்க. அதுவும் கவர்மெண்ட்டால் கூட புகழ்பெற்று இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இவங்களுக்கு அவார்டு கொடுக்க முன் வர்றது கவர்மெண்ட்டாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் நான். ரொம்ப பெருமையாக இருக்குது எங்களுக்கு. அடுத்து அடுத்து இவங்க நிறைய பெருமையும் சந்தோஷமும் அவார்டும் கைத்தட்டலும் வாங்கியே ஆகணும். உலக புகழ்பெற்ற சின்ன திரையில் எங்கள் ஆக்டர்னால் எப்பவும் இல்லாத இவங்க தான் முதல் டைம்னு நான் அடித்து சொல்லுவேன். எங்கள் வீக்கா தான் ஃபஸ்ட்டு முறையாக இவ்வளோ புகழ்பெற்ற ஆக்டருங்களாக இருக்காங்க. அந்த அளவுக்கு சீரியலில் நிறைய பண்ணிட்டாங்க. அடுத்தது பார்ப்போம். பை பை.